guys, welcome back to our channel. Hope you all are doing good. Guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன மூடி ஃபுல்லாக பூண்டை நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ எந்த அளவில் நீங்கள் பூண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு 3/4 பாக அளவு இஞ்சி சேர்க்கணும். ஸோ அடுத்ததாக நான் 3/4 பாக அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். ஸோ எப்போவுமே கைஸ் இஞ்சியும் பூண்டையும் சமமான அளவில் சேர்த்து அரைக்கக்கூடாது. இதுக்காக நான் இஞ்சியில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போது அடுத்ததாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் சால்ட் வேண்டாம் கல் உப்பு ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூடவே தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆயில் தேவைப்படும் கைஸ். ஸோ இப்போது நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார் மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ கைஸ், தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய எண்ணெய் சேர்க்குறோன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் விடலை, ப்ளஸ் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறோம், அதனால தான் ஆயில் சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னருமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. எதுக்காக தண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, தண்ணி இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் கைஸ், அதனால தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு. ஸோ கைஸ், இப்போது நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதுக்காக சில டிப்ஸு சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம இப்போ அரைச்ச மாதிரியே சால்ட்டையும் ஆயிலையும் சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கெட்டு போகாது. இன்கேஸ் நீங்கள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வினிகர் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஒரு நல்லா மூடி போட்டு நல்லா டைட்டாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும். அண்ட் மேக் ஷூர் எப்போவுமே குக் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஈரமாக இருக்கிற ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு டிப் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள், வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கைஸ் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.